ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான சுடிதார் டாப் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகணுட்டி ஃபஸ்ட் டைம் நம்முடைய வீடியோ பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அளவுகளோட இந்த டாப் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டாப் பேண்ட் ரெண்டுக்குமே நான் இன்றைக்கி 2 மீட்டர் அளவு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது மீட்டர் 80 ரூபா. கிளாத் வந்து பியூர் காட்டன், நல்லாயிருக்கு. இந்த டாப்பில் நான் உள்ள லைனிங் கிளாத் கொடுத்து தைக்க போகிறேன். நான் 2 மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் இந்த மாதிரி சிங்கிளாக மடிச்சிருக்கு. இப்போ மேல் பகுதியில் அன்ஈவனாக இருக்கிறது இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு சமப்படுத்தி எடுத்துக்கலாம். கோடு போட்டுட்டு அன்ஈவனாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் ரெடி அளவு 36 இன்ச். நான் தையலுக்காக இங்கே 1 இன்ச் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 இன்ச் வேணாலும் சேர்த்துக்கலாம். லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை விட 2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்புடைய ரெடி அளவு வந்து 36 இன்ச். அது கூட தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து 37 இன்ச் எடுப்போம். நான் 35 இன்ச் நீளத்துக்கு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறேன். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே நம்ம சேர்த்தே கட் பண்ண போகிறோம். இப்போது 35 இன்ச் அளவுக்கு 2ஆக மடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா கீழே இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சுருக்காலம் அந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். நம்ம பக்கத்தில் மடிப்பாகம் இருக்குது, 2 மடிப்பாகம், மேல் பக்கம் மடிப்பாகம், ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி, கீழேயும் ஓப்பன் பகுதி இருக்குது. இப்போ மேல் பக்கம் மடிப்பாகத்தில் அரை தோள்பட்டை அளவு எடுத்துக்கலாம். நம்முடைய அரை தோள்பட்டை அளவு 7 இன்ச் வரும். தோள்பட்டை 14 இன்ச், அதில் பாதி 7 இன்ச், அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். போட் நெக் எடுக்கிங்கன்னா 7 இன்ச் அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் லென்த் வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணதுக்கு கீழே கால் மார்பு சுற்றளவு, அது கூட 1 இன்ச் லூசிங்காக சேர்த்து எடுத்துக்கலாம். நம்முடையது 32 இன்ச், அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வெஸ்டுடைய லென்த் 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பினுடைய நீளம் 20.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா வளர்த்தியாக இருக்காங்கன்னா 21 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டையாக இருக்காங்கன்னா 20 இன்ச் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல எல்லாமே இந்த மாதிரி போட்டுவிட்டு விட்டுடலாம். அடுத்து நம்ம வெஸ்டுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வெஸ்டுடைய அளவு வந்து 28 இன்ச், அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் லூசிங்காக சேர்த்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் வர இடம், இடுப்பினுடைய சுற்றளவு 4இல் ஒரு பகுதி, 34 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாட்டத்தில் இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதே கூட ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். லெக்கின்ஸ் எதுவும் போட்டிங்கன்னா கூட 1 இன்ச் சேர்த்து இங்கே 9 இன்ச் எடுத்தோம்னா கீழே வந்து 10 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியில் மட்டும் மார்க் பண்ண இடத்துல 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணால் போதும். இந்த மாதிரி 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு ஸ்லிட் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி கீழேயும் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு மடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸ்லீட் மடிக்கும்போது மடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். மேலேயும் மார்ஜினுக்காக மார்க் பண்ணது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஆம்ஹோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம். பின் பக்கம் ஆம்ஹோல் வளைவு வந்து 1.5 இன்ச் இந்த கார்னரில் இருந்து எடுத்துக்கலாம். முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச் குறைச்சி 1 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் லென்த்தில் பாதி 3 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கம் ஆம்ஹோல் வளைவு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்து 1/2 இன்ச் தள்ளி உள் பக்கத்தில் முன்பக்கம் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து கழுத்து வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் கட் பண்ண போகிறோம். கழுத்துனுடைய அகலம் நான் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் வந்து முன் கழுத்துக்கு 6 இன்ச் வச்சுக்கலாம்.
பின் கழுத்துக்கு 3 இன்ச் வச்சு நான் அன்றைக்கி மார்க் பண்ண போகிறேன். இதில் ஜஸ்ட் மார்க் பண்ணி காமிக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு உள்ளே வந்து கால் துணியோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கால் துணியோட ஷேப் நல்லா வரதுக்காக கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கால் துணியோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணும்போது பின்பக்கம் ஆம் ஹோல் வளைவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு மார்ஜின் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்துக்கலாம். தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது சிசர் கட் கொடுத்தாச்சு. இப்போ மேல் பகுதியில் நமக்கு வந்து மடிப்பாக இருக்குது, அதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பின்பக்கத்துக்கான துணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு முன்பக்கம் ஆம் ஹோலை முன்பக்க கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் கட் பண்ணி வைக்கலாம். மெயின் கிளாத்தில் டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு டிசைன் மேலே பக்கம் வருது, ஒன்று கீழே பக்கம் போகுது. அதனால் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே சேமாக தான் வரும். இப்போ மேல் பக்கம் மட்டும் போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து முன்பக்க கிளாத்து பின்பக்க கிளாத் ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ டிசைன் சேமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி துணியை வந்து நீல வாக்கில் 2ஆக மடிச்சுக்கலாம். திரும்ப அகல வாக்கில் இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு அது கூட 2.5 இன்ச் அதிகமாக வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து துணியை 4ஆக மடிச்சுக்கலாம். ஃபுல்லாக 4ஆக மடிக்காமல் இந்த மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவை விட 2.5 இன்ச் அதிகமாக வர மாதிரி போட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கைக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்குமே வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை இதுக்கு மேலே போட்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதான்னுட்டு. லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வந்தால் போதும். சைட்லலாம் கீழே வந்து 2 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சைடில் 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது போதும். இப்போ 1/2 இன்ச் மட்டும் சைடில் அதிகமாக விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து பின்பகுதியை தான் போட்டிருக்கோம். முன்பகுதி கிளாத்தை வந்து போட்டு கட் பண்ணக்கூடாது. பின்பக்க கிளாத்தை போட்டு நம்ம வந்து 1/2 இன்ச் அதிகமாக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வருதுன்னுட்டு. கைக்கு கழுத்துக்கு நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்லாம் கொடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் அடிப்பகுதி இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் அடிப்பகுதி இருந்ததையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துகிட்டு முன்பகுதிக்கான கிளாத் வந்து தனியாக எடுத்து முன்பகுதி ஆம் ஹோல் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பின்பகுதிக்கான கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாம். அடுத்து முன்பகுதிக்கான துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து ஆம்ஹோல் பகுதியை கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். முன்பகுதி பின்பகுதிக்கான கிளாத் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கைக்கான கிளாத் வந்து தனியாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியை வந்து 4ஆக மடித்து வச்சுருக்கேன். விட்த்து வந்து ஆம்ஹோல் லென்த்து விட
2 இன்ச் அதிகமாக வர மாதிரி விட்த் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆம்ஹோல் லென்த் வந்து 6 இன்ச், அது கூட 2 இன்ச் சேர்த்து 8 இன்ச் விட்த் வர மாதிரி எடுத்திருக்கேன். துணி வந்து 4 மடிப்பாக இருக்குது. கையினுடைய நீளம் வந்து 10 இன்ச். ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டு விட்டுடலாம். அடுத்து கையினுடைய நீளம் வந்து எடுத்துக்கலாம் 10 இன்ச், அது கூட தையலுக்காக அரை இன்ச் சேர்த்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். 10 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கைக்கு லைனிங் கிளாத் எதுவும் வந்து நான் கொடுக்கல. இப்போ மேல் பகுதியில் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து கை வளைவு வரையணும். கீழே 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமும் 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து அடிக்கை சுற்றளவு, அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பகுதியில் 1.5 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி கை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து பின்பக்க கை ஷேப். அடுத்து உள்பக்கத்தில் அரை இன்ச் குளிச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது முன்பக்க ஷேப். இப்போ கைக்கான துணியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கைக்கான துணியை வந்து நம்ம ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு முன்பக்க கை வளைவு மட்டும் நம்ம ஒரு சைடு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர்லேயும் முன் பக்கத்துலேயும் தையல் வர இடத்துலையும் நம்ம வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கை கட் பண்ணது கரெக்ட் தானேன்னு செக் பண்ணிக்கலாம். இது பின்பக்கத்தோட லைனிங் கிளாத். இதில் அரை இன்ச் வந்து மேல் பக்கம் நம்ம வந்து தைச்சிருவோம். இப்போ அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு கை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணது கரெக்டாக வருதான்ட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். கரெக்டாக வருது. இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து சூப்பராக நம்ம வந்து சுடிதார் டாப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கட்டிங் வீடியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோ ஆட் பண்ணலை. ஃபைனலாக நம்ம கட் பண்ண டாப் வந்து தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக தைச்சி எடுத்தாச்சுன்ட்டு. இந்த மாதிரி அளவுகளோடு நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். தையல் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.